ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி பார்க்கலாம். இன்று பிப்ரவரி 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மே மாதத்திற்கான திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இன்று காலை 10 மணிக்கே மார்ச் மாதத்திற்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது. மே மாதத்தில் நீங்கள் எந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்திருந்தாலும் அந்த டிக்கெட்ஸ் புக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே மொபைல் நம்பர், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வைத்து இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வேறு எந்த தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் அதோடு சேர்த்து 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 6 டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைனில் நீங்கள் இந்த டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் 2 டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்கை கிளிக் செஞ்சு நாம் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். ஸோ ரூம் தேவைப்படக்கூடியவங்க ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும். அதே போல் ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும். நீங்கள் 6 அடல்ட்ஸ் போகிறீங்க, 6 பேருக்கும் சேர்த்து ஒரே மொபைல் நம்பர் லாகினில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும். இப்போ இந்த 6 பேரோடு சேர்த்து இவங்களுடைய குழந்தைகள் 4 அல்லது 5 பேர் போகிறோம், எல்லாராலையும் ஒரே ரூமில் அகாமடேட் பண்ண முடியாது, எங்களுக்கு மினிமம் 2 ரூம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணும் போதே ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பேருக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் 3 பேருக்கு வேறொரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து அவங்களுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகினில் மினிமம் 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும், நம்ம ரூமும் புக் பண்ண முடியும். ஸோ மினிமம் 2 பேர் இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணி ஒவ்வொரு மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் அவங்களுக்கு தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 2 மொபைல் நம்பர் மூலமாக டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ரூம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 2 ரூம் கிடைக்கும், நீங்கள் ஷேர் பண்ணி இருந்துக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அவசியமாக மொபைல் கிளிபோர்ட் ஆப்ஷன் அல்லது நோட் பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொபைல் கிளிபோர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளால் வேகமாக தப்பில்லாமல் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு அது நிச்சயமாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் மொபைல் கிளிபோர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். காலையில் எக்ஸாக்டாக 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 அல்லது 7 நிமிஷத்திற்கு முன்னாடியே டிடிடி ஆப், டிடிடி வெப்சைட் ரெண்டுமே உங்களுடைய மொபைலில் ஓப்பன் செய்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் 2 மொபைல் இருக்குது, அல்லது ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குது, அல்லது ஒரு மொபைல் ஒரு டேப்லெட் இருக்குன்னா எல்லா டிவைசஸ்லையுமே ஆப் மற்றும் வெப்சைட் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் அதிகமாகவே காமிக்கும். மேக்ஸிமம் 6 நிமிஷம் வரைக்கும் எல்லாம் ஒரு டிவைஸில் நமக்கு வெயிட்டிங் டைம் காமிக்கும். இது போல் ஒவ்வொரு டிவைஸுக்குமே வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் ஆனது வேறு வேறு நமக்கு காமிக்கும். மினிமம் 1.5 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 6-6.5 நிமிடம் கூட நமக்கு காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ண ப்ரொசீட் பண்ணோம்னா நமக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிந்த உடனே மே மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். மே மாதத்தில் எல்லா நாட்களுக்குமே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். உங்களுக்கு எந்த நாள் தரிசன டிக்கெட் தேவையோ அந்த நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க, டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு இனிஷியலாக புக்கிங் ஓப்பன் ஆகவே இல்லை, வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் அதிகமாக காமிச்சிச்சு, நான் புக்கிங் பேஜுக்குள்ளே போகிறப்பவே நிறைய டிக்கெட்ஸ் காலி ஆகியிருந்துச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேவரட் டைம் ஸ்லாட்டை விட்டுட்டு எந்த டைம் ஸ்லாட்டில் அதிகமான தரிசன டிக்கெட்டுகள் இருக்கோ அந்த டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். லாஸ்ட் 9 மணி 10 மணி ஸ்லாட்லாம் பார்த்தீங்கன்னா
டிக்கெட் கொஞ்சம் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அந்த டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை இனிஷியலாகவே எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிறதுல எந்த இஷ்யூஸும் இல்லைன்னா உங்களுடைய ஃபேவரட் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் மதியம் 2 மணிக்கு, கடைசி ஸ்லாட் நைட் 10 மணிக்கு இருக்கும். டைம் ஸ்லாட் செலக்ட் செய்த பிறகு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எந்த சீக்வன்ஸில் கேட்டிருப்பாங்க என்பது மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷன் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்காக 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். பேமெண்ட் கேட்வே பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் யூபிஐ ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா டிக்கெட் வேகமாக புக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்ககிட்ட யூபிஐ ஆப்ஷன் இல்லை, நான் யூபிஐ ஆப்ஷன் ட்ரை பண்ணியும் எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் வந்திருக்குன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அல்லது எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கோ அதை செலக்ட் செய்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. பே நவ் பட்டன் கொடுத்து நம்ம பேமெண்ட் செஞ்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு டிக்கெட் டிஸ்பிளே ஆகும். டிக்கெட் மேலேயே டவுன்லோட் பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் செய்து நீங்கள் உங்களுடைய டிக்கெட்ஸை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் சமயத்தில் வரக்கூடிய மேஜரான இஷ்யூஸ் பார்க்கலாம். சில பேர் டிக்கெட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய பேருக்கு எதிர்க்க அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணாமல் அவங்க வீட்டில் இருக்க மற்றவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அவங்களுடைய பேருக்கு எதிர்க்க அவங்களுடைய ஆதார் கார்டு டைப் பண்ணாமல் இன்னொருத்தருனுடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷன் அவசியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அப்படி தப்பாக டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் நமக்கு வருமானா நீங்கள் நேரடியாக தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் நீங்கள் பண்ண தப்ப அவங்கக்கிட்ட பர்சனலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா தரிசனத்திற்காக அலோவ் பண்ணிவிடுவாங்க. மற்றபடி பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஜெண்டர் செலக்ட் பண்ணுறப்போ மேலுக்கு பதிலாக நான் ஃபீமேல் செலக்ட் பண்ணிட்டேன், ஃபீமேலுக்கு பதிலாக மேல் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற இஷ்யூஸ் வந்திருந்தாலும் அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணுறப்போ கடைசி 2 டிஜிட்ஸ் நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் 4321 இருக்குது, அதற்கு நான் மாற்றி 4312ன்னு டைப் பண்ணிட்டேன்னா அந்த இஷ்யூவை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணுறப்போ கவனமாக பொறுமையாக கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் திஸ் ஸ்லாட் ஹேஸ் பின் புக்டு பை சம் அதர் பில்கிரிம்ஸ் என்ற இஷ்யூ இந்த தரிசன டிக்கெட் புக்கிங்கில் அதிகமாக வரும். முக்கியமாக கடைசி கொஞ்சம் டிக்கெட்ஸ்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த இஷ்யூ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அந்த சமயத்தில் வெக்ஸ் ஆகாமல் பொறுமையாக ரீட்ரை கொடுத்து எந்த தரிசன ஸ்லாட்டில் அதிகமான டிக்கெட்ஸ் இருக்கோ அந்த தரிசன ஸ்லாட் செலக்ட் செய்து நீங்கள் ரீட்ரை கொடுத்து கடைசி வரைக்கும் அந்த டிக்கெட்ஸ் 0 ஆகிற வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்படி நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு கிளிக் ஆகி நம்முடைய டிக்கெட்ஸ் புக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெக்ஸ் ஆகி எக்ஸிட் ஆகிட வேண்டாம், கடைசி வரைக்கும் ரீட்ரை கொடுத்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிகிட்டே இருங்க. பேமெண்ட் கேட்வேல எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த பேமெண்ட் மோடில் இஷ்யூஸ் வருதுன்னா அந்த மோட் ஆஃப் பேமெண்ட் விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு யூபிஐயில் ப்ராப்ளம் வருதுன்னா யூபிஐ விட்டுட்டு வேறு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த ஆப்ஷன் செலக்ட் செய்து டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யூபிஐலேயே 3-4 முறை எனக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அதே ட்ரை பண்ணிட்டு இருக்காமல் டக்குன்னு வேறு பேமெண்ட் மோடு மாற்றி நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டிக்கெட்ஸ் புக் செய்து முடித்த பிறகு புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆச்சு. டிக்கெட் டிஸ்பிளே ஆகலைன்னா மோஸ்ட்லி நம்முடைய டிக்கெட்ஸ் புக் ஆகலைன்னு தான் அர்த்தம். ஸோ இம்மீடியட்டாக நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். டிக்கெட் புக் ஆகலை ஆனால் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் டெபிட் ஆகியிருக்குன்னா பயப்பட வேண்டாம். மேக்ஸிமம் 3 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேயே அந்த அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அதே சமயம் தொடர்ந்து நமக்கு எரர்ஸ் வந்துச்சுன்னா டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. நமக்கு மட்டும் எரர் வருது கிடையாது, எல்லாருமே இந்த எரர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ பொறுமையாக டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எல்லாருக்குமே தரிசன டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.